இது வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆயில் வந்து போடணும். ஆயில் போட்டு நல்லா காயட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டிருக்கேன். ஸோ புதினா சட்னி செய்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, மிளகாய், சாமி மிளகாய் போட்டு ஸோ கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு வந்து உளுத்தப்பருப்பு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ புதினா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி வந்து எடுத்துடணும், ஃபுல்லாக எடுத்துடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி புதினா வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இல்லாமல் இழுத்துட்டு அப்புறமா வந்து போடணும். ஸோ புதினா வந்து இப்படி ஆட் பண்ணலாம். ஸோ போடுறப்ப நிறையா இருக்கும், பட் வதங்கிச்சுன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். ஸோ போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து தேவையான அளவுக்கு வந்து புளி வந்து ஆட் பண்ணிட்டோம். நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா சூப்பராக தேங்காய் வந்து இருக்குது. நம்ம வந்து மிக்ஸிக்கு போட்டுக்கணும். இது சூப்பராக போடணும். போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும் போதே எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஸோ தட் அந்த தேங்காய் வந்து நல்லா வந்து பாயில் ஆகிடும். ஸோ இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் எந்த வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸியில் அடிச்சிட்டா சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடும்.